we can see questions on Civil Procedure Code. What is meant by interest as per CPC? வட்டி என்றால் என்ன? உரிமையின் நடைமுறை சட்டத்தில் அது உரிமையின் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்படுகிறது? So interest, under what provision of law of CPC deals with the interest? What is the maximum percentage of interest can be awarded? அதிகபட்சம் வட்டி எவ்வளவு நீதிமன்றம் வழங்க முடியும்? What is meant by execution as per CPC? உரிமையின் நடைமுறை சட்டத்தில் நிறைவேற்றுதல் என்றால் என்ன? What is meant by decree? ஒரு தீர்ப்பாணை என்றால் என்ன? உரிமையின் நடைமுறை சட்டத்தில் தீர்ப்பாணை என்றால் என்ன? What is meant by decree as per CPC? What is meant by rejection of plight? ஒரு பிராதை தள்ளுபடி செய்தல் என்றால் என்ன? Which provision of law deals with the rejection of plight? CPCயில் எந்த பிரிவில் ஒரு பிராதை தள்ளுபடி செய்வது என்ற பற்றி கூறப்பட்டுள்ளது? What is meant by admission as per the CPC? Which chapter deals with the admission? ஒத்துக்கொள்ளுதல் என்றால் உரிமையினை சட்டத்தில் எந்த அத்தியாயத்தின் கீழ் வருகிறது? அது அப்படி என்றால் என்ன? What is meant by issue? எழுவினா என்றால் என்ன? Which provision deals with the issues? எழுவினா உரிமையை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? What is meant by plight? Under which provision of CPC deals with the plight? பிராது என்றால் என்ன? அது எந்த சட்ட பிரிவின் கீழ் உரிமையின் நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது? What is meant by inherent power of the civil courts? அதீத அதிகாரம் என்பது என்றால் என்ன? Which provision of law deals with the inherent powers of the civil courts? ஸோ அதீத அதிகாரம் என்பது உரிமையின் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? Then whether court can frame issue at the time of writing judgment, if so give the reason. ஒரு எழுவினா என்பதை நீதிமன்றம் தீர்ப்பு எழுதும் பொழுது வணைய முடியுமா? முடியும் என்றால் அதை பற்றி விளக்கமாக கூறவும். ஒரு வழக்கு விசாரணையை வாதி ஆரம்பிக்க வேண்டுமா, பிரதிவாதி ஆரம்பிக்க வேண்டுமா என்பதை பற்றி உரிமையின் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? So who has to begin the case, whether the plaintiff or defendant? Which provision of law deals with the same under CPC? Whether the evidence can be given as affidavit, if so, which provision of law deals with the evidence with regard to
admission of evidence by affidavit. What is meant by attachment before judgment? Which provision of law deals with the attachment before judgment? வழக்கு முன்ஜப்தி என்றால் என்ன? உரிமை நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவானது அதை பற்றி கூறப்பட்டுள்ளது? Whether agriculture products can be attached, if so, give the reasons. விவசாய பொருட்களை ஜப்தி செய்ய முடியுமா என்றால் அதற்கு தகுந்த காரணம், எந்த சூழ்நிலை என்பது கூறவும். Which provision of law deals with the attachment with regard to agriculture producers? அக்ரிகல்ச்சர் விவசாய பொருட்களை ஜப்தி செய்யலாம் என்பதை உரிமை நடைமுறை சட்டம் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? ஒரு பிராதோ அல்லது வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்? பிராதுக்கும் எழுத்து மூலமான எதிர்வுரைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்? A plaintiff is entitled to produce a document which is not mentioned in the list of documents in the plaint. So, which provision of law deals with the same? ஒரு பிராதியில் கூறப்பட்டுள்ள சான்று ஆவண பட்டியலில் உள்ள ஆவணத்தை தவிர வேறு ஆவணம் தாக்கல் செய்ய முடியுமா? வாதி அவ்வாறு தாக்கல் செய்ய முடியும் என்றால் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் தாக்கல் செய்ய முடியும் என்பதை கூறவும். How the then what is meant by res judicata? Which provision of law deals with the res judicata? முன்தடை தீர்ப்பு என்பது என்றால் என்ன? அது உரிமை நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? What is meant by when the case starts? ஒரு வழக்கு என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது? உரிமை நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் அது கூறப்பட்டுள்ளது? ஸோ commencement of the case, that is the plaint institution, which provision of CPC deals with the institution of suit? What is meant by misjoinder? தவறான சேர்க்கை என்றால் என்ன? which provision of CPC deals with it? ஸோ ஒரு தவறான சேர்க்கை என்றால் என்ன? அது சிபிசியில் எந்த உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? வாட் இஸ் மீன் பை அமெண்ட்மெண்ட்? ஒரு பிராதையோ அல்லது எதிர்வுரையை திருத்தல் என்றால் என்ன? which law deals with the in CPC which provision deals with the amendment? சிபிசியில் எந்த பிரிவானது ஒரு பிராதையோ அல்லது எதிர்வுரையோ திருத்துவதற்கு பற்றி கூறப்பட்டுள்ளது? வாட் இஸ் மீன் பை ரெப்ரசன்டேட்டிவ் சூட்? ஒரு பிரதிநிதித்துவ வழக்கு என்றால் என்ன? அது என்றால் என்ன? which provision of CPC deals with the representative suit? ஸோ ஒரு பிரதிநிதித்துவ வழக்கு என்பதை சிபிசியில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? வாட் இஸ் மீன் பை caveat?
Which provision of law deals with caveat? What is meant by attachment? ஜப்தி என்றால் என்ன? The properties which can be attached, which cannot be attached. எந்தெந்த சொத்துக்களை ஜப்தி செய்ய முடியும், எதை ஜப்தி செய்ய முடியாது. Which law deals with, which provision of CPC deals with it. சிபிசியில் எதை ஜப்தி செய்ய முடியும், எதை ஜப்தி செய்ய முடியுமா என்றது எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது. Whether the notice to the government is mandatory at the time of filing a suit against the government. ஒரு அரசுக்கு எதிராக ஒரு வழக்கினை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அரசு அந்த துறைக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டுமா? Which section deals with the same? ஸோ எந்த பிரிவு அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி உரிமையின் நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. A commissioner of the court is entitled to record the evidence. ஒரு நீதிமன்ற ஆணையர் சாட்சியத்தை பதிவு செய்ய முடியுமா? Which provision of CPC deals with the to record the evidence by a commissioner? ஒரு நீதிமன்ற ஆணையர் சாட்சியை விசாரிப்பது பற்றி உரிமையின் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? What is meant by necessary parties to the suit? தேவையான தரப்பினர் என்றால் என்ன? Which provision of CPC deals with the same? What is meant by misjoinder and non-joinder? Which provision of CPC deals with the same? தேவையற்ற தரப்பினர், தேவையான தரப்பினர், நான்-ஜாயிண்டர் என்பதை பற்றி எந்த உரிமையின் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? Whether an objection can be made to non-joinder or misjoinder. ஒரு தவறான சேர்க்கையோ அல்லது ஒரு குறிப்பிட்டனரை சேர்க்கவில்லை என்பதை பற்றி ஆட்சேபனை தெரிவிக்க முடியுமா? தெரிவிக்க முடியுமென்றால் அது உரிமையின் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? Who is meant by recognized agent under CPC? யார் சட்டபூர்வமான பிரதிநிதி என்பதை உரிமையின் நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. Which provision of law deals with the same? உரிமையின் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் ரெகக்னைஸ்ட் ஏஜெண்டை பற்றி கூறப்பட்டுள்ளது? Then what are the particulars to be given in the plaint? Which provision of CPC deals with the same? ஒரு பிராதியில் என்னென்ன அவசியமான சங்கதிகள் இருக்க வேண்டும் அதை உரிமையின் நடைமுறை சட்டம் எந்த பிரிவானது அதை பற்றி கூறுகிறது? வாட் இஸ் மீன் பை ப்ளீடிங்ஸ்? வாதுரை the pleadings என்றால் என்ன? What is the meaning? Which provision of law deals with the pleadings?
whether a pleadings can be struck out by the court. ஒரு நீதிமன்றம் ஒரு ப்ளீடிங்கை ஸ்ட்ரைக் அவுட் அந்த பிராதியில் அல்லது எதிர்வுரையிலிருந்து நீக்க முடியும் என்றால் அது எந்த பிரிவு சிபிசியில் கூறப்படும்? விச் ப்ரொவிஷன் ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ்? வாட் இஸ் மீன் பை denial of facts? What is meant by evasive denial, specific denial? What is the difference between evasive denial and specific denial? Which law deals with the specific denial and evasive denial in CPC? Whether court is competent to pass a degree and judgment in one case at a various occasions. ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு மற்றும் தீர்ப்பாணையினை பல்வேறு நிலைகளில் கொடுக்க முடியுமா என்றால் அதை பற்றி அது சிபிசி எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டது? ஒரு வழக்கில் which provision of the deals with the pronunciation, judgment and degree at various stages of the case? When the issues, what is mean by framing of issues? ஒரு வழக்கு எழுவினா வடிவமைத்தல் என்றால் என்ன? which provision of CPC deals with the same? ஸோ எழுவினாக்கள் என்பதை பற்றி உரிமை நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? What is the difference between question of law and question of facts? சட்டம் சார்ந்த கேள்விகள், சங்கதிகள் சார்ந்த கேள்விகள் என்றால் என்ன? அதற்கு இரண்டுக்கும் இடையே வித்தியாசம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ஸ்? வெதர் தி ஷூட் கேன் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங்? இஃப் ஸோ, கைண்ட்லி கிவ் தி ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். முதல் வாய்தாவில் ஒரு வழக்கினை முடிக்க முடியும் என்றால் அது எந்த பிரிவின் கீழ் கொண்டது? எவ்வாறு முடிக்க முடியும் என்பதை பற்றி கூறும். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அண்ட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி? ஒருதலை பட்ச உத்தரவு, ஒருதலை பட்ச தீர்ப்பாணை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விச் ப்ரொவிஷன் ஆஃப் லா டீல்ஸ் வித் தி எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அண்ட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி? ஒருதலை பட்ச உத்தரவு மற்றும் ஒருதலை பட்ச தீர்ப்பாணை என்பதை உரிமைய நடைமுறை சட்டம் எந்த பிரிவின் கீழ் கோரப்பட்டுள்ளது? What is mean by counter claim? Which provision of CPC deals with the counter claim? எதிர்கோரும் உரிமை என்றால் என்ன? உரிமை நடைமுறை சட்டத்தில் எதிர்கோரும் உரிமை எந்த சட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ளது? What is mean by attachment before judgment? What is the procedure to be followed by the court? முன்தீர்ப்பு ஜப்தி என்றால் என்ன? அதற்கு நீதிமன்றம் என்ன நடைமுறை கையாள வேண்டும்? What is the basic difference between first appeal and second appeal? ஸோ முதல் மேல்முறையீடுக்கும் இரண்டாவது மேல்முறையீடுக்கும் அடிப்படை வித்தியாசம் உள்ளதா என்றால் என்ன? What is mean by
claim petition or objection as to claim. Adjudication of claim is dealt under what provision of CPC? ஒரு சொத்து ஜப்தி செய்யப்பட்டது என்பதை சொத்தினை ஏதாவது உரிமையோ அல்லது அதற்கு தடையோ கோர முடியுமா ஜப்தி செய்வதற்கு? அது எந்த அவ்வாறு உரிமையோ அல்லது எதிர்ப்போ கூறுவது என்றால் அது எந்த சட்டப்பிரிவின் கீழ் கூறப்பட வேண்டும்? உரிமை நடைமுறை சட்டத்தில். What is meant by mortgage suit? What is the procedure to be adopted filing the mortgage suit? ஒரு அடமான வழக்கு என்றால் என்ன? அது தாக்கல் செய்வதற்கு உண்டான நடைமுறை என்ன? Who is called as indigent person? வறியவர் என்றால் என்ன? Which provision of law deals with the indigent person? So which CPC, as in CPC, which law deals with the indigent person? Which provision of CPC? A person dies, either he may be plaintiff or defendant. What is the duty of the counsel to the court after death of a party to him? Which provision of CPC deals with? ஒரு வழக்கறிஞர் அவருடைய தரப்பினர் இறந்துவிட்டால் அவர் நீதிமன்றத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அது எந்த பிரிவின் கீழ் உரிமை நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது? Whether a minor suit can be withdrawn? இளவலர் வழக்குகளை வித்ட்ரா பண்ண முடியுமா? If so, what is the procedure to be adopted? இளவலர் வழக்குகளை வாபஸ் பெற முடியுமா? அவ்வாறு பெற முடியாதற்கு நடைமுறை என்ன? Which law deals with the withdrawal of minor suit? உரிமை நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவானது ஒரு இளவலர் வழக்கினை வாபஸ் பெறுவதை பற்றி கூறப்பட்டுள்ளது? What is meant by interpleader suit? Which provision of law deals with the interpleader suit? ஒரு interpleader suit என்றால் என்ன? அது சிபிசியில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? What is meant by interim injunction? இடைக்கால உறுத்துக்கட்டளை என்றால் என்ன? Which provision of law deals with the interim injunction? இடைக்கால உறுதிக்கட்டளை பற்றி உரிமை நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? Whether the appellate court is entitled to take evidence? மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேல்முறையீட்டில் சாட்சிகளை விசாரிக்க முடியும் என்றால் அது சிபிசியில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? Appellate court is entitled to record the evidence in the appeal. Which provision of law of CPC deals with the same? What is meant by appeal from orders? What is the difference between appeal from degree and appeal from orders? ஸோ உத்தரவின் மேல்முறையீடு என்றால் என்ன? தீர்ப்பாணையின் மேல் மேல்முறையீடுக்கும் உத்தரவிற்கு மேல்முறையீடுக்கும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between review and revision? மறுசீராய்வுக்கும் மறுபரிசீலனைக்கும் வித்தியாசம் என்ன? Where is the difference between review and revision? So
An ex parte degree can be set aside. Which provision of, under which provision of law ex parte degree can be set aside? ஒருதலை பட்ச தீர்ப்பாணையினை ரத்து செய்ய முடியும். சிபிசியில் எந்த பிரிவின் கீழ் அதை ரத்து செய்ய முடியும்? What is the procedure to be adopted after getting someone a party fails to appear? ஒரு தரப்பினர் வழக்கின் அறிவிப்பினை பெற்றுக்கொண்டு ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும்? அது எந்த பிரிவு சிபிசியில் கூறப்பட்டுள்ளது? Which provision of law deals with the appearance of the parties to the suit after service of summons? Both parties are not appearing on particular day fixed by the court. What order can be passed by the court? இரு தரப்பினரும் ஒரு வழக்கினை ஒரு குறிப்பிட்ட நாளில் நீதிமன்றத்திற்கு ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் அதில் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும்? Which law deals with the same in CPC? So both parties are not appearing. What is the order can be passed in a case? Which provision of CPC deals with the same? What is the difference between return of line and rejection of line? ஒரு பிராதினை திருப்புவதற்கும் ஒரு பிராதினை தள்ளுபடி செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between return of line and rejection of line? Which provision of law deals with the rejection of line? Which law deals with the return of the plaint? ஸோ சிபிசியில் எந்த பிரிவு வழக்கினை அந்த பிராதியை திருப்ப வேண்டும் என்றும் எந்த பிரிவு பிராதினை தள்ளுபடி செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. With this I conclude my class. Thank you for watching. You are not subscribing my channel. Kindly click the word subscribe. Thank you for watching.